அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளியங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை. வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியிலிருந்து, அதாவது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்துதான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். ஸோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. ஸோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் செவ்வாயோட இணைகிறார். இதோட முக்கியமான விஷயம், ராசியிலே ராகும் இருக்கார். ஆசை, பேராசை. இந்த பேராசையாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அதுவும் குறிப்பா 3 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட சேர்றதுனால தொழில் கடுமையா பாதிக்கும். இந்த பேராசையால தொழில் கடுமையா பாதிக்கும். நிச்சயம் தொழில் முடங்கி போறதுமாங்கல்ல, அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை பண்ணிக்கிறது. குறிப்பா அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் பிரச்சனை பண்ணிக்கிறதுமாங்கல்ல, இந்த காவல்துறை அதிகாரிகளிடம் பிரச்சனை பண்றது. போஸ்ட் ஆபீஸ்க்கு போஸ்ட்மேனோட வேலையை போஸ்ட் கொடுக்கறது. அவர் வேலையை பார்த்துட்டு போனாலும் நீங்க அவர் வேலையை பார்க்க விட மாட்டீங்க. ஏன் எனக்கு போஸ்ட் கொடுத்த, ஏன் என் போஸ்ட் கொடுக்கல அப்படின்னு சண்டை போடுறதும் நீங்க தான். அதே மாதிரி இபி சம்பந்தப்பட்ட லைன்கள் பிரச்சனை இல்லை. வீட்டுல சமயத்துல ஃபியூஸ் போறது, கரண்ட் சப்ளை டிலே ஆகுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு மட்டும் கரண்ட் சப்ளை பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆனா உங்களோட பேராசையால நிறைய இழப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டு கும்பராசினருக்கு. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல கும்பராசினருக்கு சாதாரணமா நடக்கும். காரணம் என்ன? இந்த செவ்வாய் சனி சேரவே கூடாது. சேர்ந்தாவே பிரிச்சு விட்டுரும், தனிமைப்படுத்திடும். குறிப்பா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடமும் பங்காளி வகைராக்கள் இருந்து தனிமைப்படுத்திடும். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துரும். முரண்பாடான விஷயங்கள், திருமண அமைப்புகள்ல முரண்பாடான விஷயங்கள் நிறைய, அதெல்லாம் நம்ம பொதுவான பேசுற இடத்துல அதெல்லாம் பேசக்கூடாது. முரண்பாடு அப்படின்னாவே புரிஞ்சுக்கணும். தப்பான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இதுக்கு உதாரணமா சொல்லணும்னு கேட்டா, லிவிங் டுகெதர்ங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் சர்வ சாதாரணமா பண்ணுவீங்க இந்த செவ்வாய் சனி சேரும்போது. அந்த அமைப்புல இருக்கவங்க எல்லாம் பிரியுவாங்க. உன்னை விட்டா எனக்கு ஆள் இல்லையா, என்னை விட்டா உனக்கு ஆள் இல்லையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி அமைப்பு தான். நிறைய சண்டை நடக்கும், நிறைய டிவோர்ஸ் நடக்கும் நிறைய பேருக்கு. எக்கச்சக்கமா அந்த செவ்வாய் சனி சேரவே கூடாது. உங்களுக்கு சேர்ந்தாவே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, டிவோர்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்குள்ள ஆக்கிட்டீங்க. இல்லாட்டி தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு, இல்லாட்டி உடன் பிறந்த சகோதரர்களோட சப்போர்ட் கிடைக்காம போயிடுச்சு. நம்பிக்கைக்குரிய ஆளுன்னு சொல்லி நம்பக்கூடாதவங்க எல்லாம் நம்புவீங்க.
தேவையில்லாத பல பிரச்சனைகள்ல மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற அமைப்பு. உங்களால் உங்கள் தாய் தந்தையருக்கு பிரச்சனை, உங்களால் உங்களோட பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் கால்நடைகளுக்கும் பிரச்சனை. கால்நடை வளர்ப்பவர்களா இருக்கும் பட்சத்தில் நீங்களே ஏதாவது ஒழுங்கா பராமரிக்காததுனால அந்த இதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னையா இவ்வளவு நெகட்டிவா சொல்ற, இப்படி நீ பேசவே மாட்டியா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த சேர்க்கை தான் எல்லாமே. ராசியாதிபதியோட செவ்வாய், ராசியில ராகு. பொதுவா சனிங்கிறது ஸ்லோவான கிரகம். அந்த ஸ்லோவான கிரகத்தோட வேகக்காரங்க சேர்ந்து அப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? ஸ்லோ ஸ்பீடு ஆகவே ஆகாது. அதுவும் ராசியில ராகு பத்தலன்னு சொல்றாரு. அப்ப கடுமையான வேகத்துல நீங்க இருப்பீங்க. அந்த கடுமையான வேகமே உங்களை அழிச்சிடும், வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லணும்னா, கடுமையா நீங்க வேகப்படுவீங்க, கடுமையா நீங்க கோவப்படுவீங்க, உடனே வேணும்னு நினைப்பீங்க. அந்த விளைவே உங்களை அழிச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மற்றபடி எந்த ஒரு பெரிய அளவுல பாதிப்பும் இல்லை, சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நிதானம் பண்ணிட்டு போனா நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலோ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலோ ஒரு பாதிப்பு நிச்சயம் உண்டு. சமயத்துல நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி நிறைய ஏமாற்றத்தை அனுபவிப்பீங்க, அதெல்லாம் உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை விடுறது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. வேணா 2ஆம் இடத்துல சனி செவ்வாய், நிறைய குடும்பம் பிரியறதுக்கு காரணமே 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கவங்க தான். ஜனனகால ஜாதகத்துல யாருக்கெல்லாம் 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கோ, ஒண்ணு இல்ல, துலா லக்னமா இருப்பீங்க, 2ஆம் இடத்துல சனி இருக்கும். மீன லக்னமா இருப்பீங்க, 2ஆம் இடத்துல சனி இருக்கும். தனுசு லக்னமா இருப்பீங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். அதே மாதிரி மகர லக்னமா இருப்பீங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அந்த இடத்துல அந்த ஒரு கிரகம் தனிமையில இருந்தாவே அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் வேலை செய்யும், கடுமையா பாதிக்கும். அதுவே என்ன பண்ணும், வாயால குடும்பம் கெட்டு போச்சுங்க. வாயால தான் எல்லா குடும்பமும் கெட்டு போகுது. ஒண்ணு நீங்க பல குடும்பத்தை பிரிப்பீங்க, இல்ல பல குடும்பத்தை உங்களால் பலர் சேர்ந்து உங்க குடும்பத்தை பிரிப்பாங்க, அந்த மாதிரி அமைப்பு. ஸோ இதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் சனியோட சேர்றார். உங்களுக்கு வாகனம் தாங்க, வேற எதுவும் பாதிப்பு இல்லைங்க. வாகனத்தினாலேயோ கால்நடையினாலோ ஏதோ ஒரு பாதிப்பு, இல்ல அதுக்கு செலவு பண்ற அமைப்பு. தாயாரோட உடல்நிலையெல்லாம் இருந்தாலும் பெரிய லெவல்ல பாதிக்காது. தாயாருக்கு பாதிக்கிறதுனாவே அதிகபதிகமா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதாவது அந்த 4ஆம் அதிபதி சுக்கிரனோட வேலையிலே பாதிப்பார். வாகனங்கிறது புதுசு, அதை செலவு பண்ணிட்டே இருக்கணும். அப்ப மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பண்ற மாதிரி. வீடு சமயத்துல பெயிண்ட் அடிப்பீங்க, ஃபர்னிஷ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு புதுமைப்படுத்துறேன் அழகுபடுத்துறேன் அப்படிங்கிற அமைப்பால ஒண்ணு செலவு பண்ணுவீங்க, இல்லாட்டி ஆடம்பர செலவு பண்ணுவீங்க, இல்லாட்டி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு. அதாவது அந்த சுக்கிரனோட காரகத்துவத்துல இந்த காலகட்டத்துல அதிகமா செலவு பண்ணுவீங்க. ஏன்? சுக்கிரன் 3ஆம் இடத்துல நல்லா தானே இருக்காரு. அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. அவர் எவ்வளவு நல்லா இருந்தாலும் சனி செவ்வாய் சேரும் போதுல அவர் தான் முதல்ல பாதிப்பாங்க. ஏன்னா சுக்கிரன்கிறது அமைதியான கிரகம், அழகான கிரகம், நீட்னஸா போகணும்னு நினைக்கிற கிரகம். இந்த சனி செவ்வாய் அப்படி இல்லை, கரடு முரடானவங்க. கரடு முரடுக்கும் நீட்னஸுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை. அப்ப அவங்கதான் பாதிக்கப்படுவாங்க. உங்களால் அந்த இடம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அமைப்பை தான் கொடுக்கும், சரிங்களா? ஸோ அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது. மற்றபடி எதுவுமே பெரிய லெவல்ல பாதிக்காது. துணிக்கடையோ நகைக்கடையோ அடகு கடையோ ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களோ இருந்தா கவனமா பேசுங்க, கவனமா இருங்க. வேணா அடிக்கடி கோர்ட்டு கேஸ் போயிட்டு வர அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போயிட்டு வர சூழ்நிலைகள் நடக்கும், சரிங்களா? மற்றபடி எந்த பெரிய அளவுல பாதிப்பும் இல்லை. வீடு அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராகு ராசியிலே இருக்கிறது ஒரு பிளஸ். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சிருவீங்க. இல்ல நீங்க உங்களால ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்தாலும் அதுக்கு வேற யாராவது ஒருத்தர் மாட்டிக்குவாங்க. பலியாடு வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு வேலையும் பார்ப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பலியாடு கிடைக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே பலியாடாக மாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு உங்களுக்கு பலியாடு கிடைக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் செய்யாத தவறுக்கு பலியாடா மாற்றப்படுவீங்க சதய நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இப்ப ராசியில ராகுவும் குருவும் தொடர்பு இருக்காங்க, சனி நீச்சமாகும் பார்த்திருக்கீங்களா? அந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. வாய்ப்புகள் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி எல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா சனி நீச்சமாகிற காலம் 1.5 வருஷம் இருக்கு. அதாவது 1.5 வருஷத்துக்கு குறையாம இருக்கு. 1.5 வருஷம் உங்களோட ஆட்டம் நல்லா இருக்குங்களா, அதுக்கப்புறம் மாட்டிக்குவீங்க அப்படிங்கறது சொல்லலாம், சரிங்களா?
மற்றபடி எந்த ஒரு பெரிய லெவல்ல பாதிப்பு உங்களை நடக்காது. அதே மாதிரி நீங்க எல்லாரையும் கோர்ட்டுக்கு இழுப்பீங்க, நீங்க எல்லாரையும் வம்பிழுப்பீங்க, நீங்க வாலண்டியரா டைவர்ஸ் கொடுக்குறது, நீங்க வாலண்டியரா போய் பிரச்சனையை பண்ணிட்டு வர்றது, குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறது, எல்லா வேலையும் பார்ப்பீங்க. ஸோ உங்கள்ட்ட இருந்து தான் எல்லாரும் கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல. சதய நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருந்து தான் மற்ற அனைத்து நட்சத்திரக்காரர்களும் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும் ஒழிய உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்களுமே உங்களோட வாழ்க்கை கெட்டு போறதை பத்தி பெரிய கேர் எடுத்துக்கவும் மாட்டீங்க, கண்டுக்கவும் மாட்டீங்க. ஓகே, அப்படியா, ஜாலியா எடுத்துக்குவேன் அப்படின்ட்டு போயிருவீங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் வர்றது கூட உங்களுக்கு புதிய புதிய அரசியல் தோது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஆட்கள்ல அதிகாரமிக்க ஆட்கள்கள்லாம் அறிமுகமாகும். அதெல்லாம் பார்த்துக்கங்க, சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லைங்க. ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, போன மாசம் வரையும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்ப அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு வெளியில வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். ஹீட்டால பாதிப்பு, இல்ல மேலதிகாரிகளிடம் தேவையில்லாத சண்டை, குடும்பத்துல தந்தையோட சண்டை, இதுதான் நடக்கும். ஏன்னா இதுவுமே எப்ப நடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சூரியன் உச்சமாகும் போதுல ஹை டாமினன்சி பிடிக்காது உங்களுக்கு இந்த நேரத்துல. ரொம்ப சூடு கொடுத்தோம்னா, ஏன்னா குருங்கிறவரே கொழுப்பு, கொழுப்பு சூடு அதிகமாச்சுன்னா கொழுப்பு கரைஞ்சிரும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த சூரியன் உச்சமாகும் போதுல ஏப்ரல் 14க்கு அப்புறம் நிறைய சங்கடங்கள், மன உளைச்சல்கள் மேலதிகாரிகளாலேயோ தந்தையாலேயோ நடக்கும். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி எதுவும் பாதிப்பு இருக்குமா சார்? எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாயோட சேர்க்கை கூட உங்களுக்கு பெரிய லெவல்ல மன உளைச்சலை உண்டாக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன, யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க பண்ண மாட்டீங்க, அதனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி சப்போர்ட்டிற்கு ஆள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒருவேளை எதிர்பார்த்தா அந்த சப்போர்ட் கிடைக்காதுங்கிறது தான் உண்மை. காவல்துறை அதிகாரிகளும் எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஓட்டுறவங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்கூட்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சைக்கிள் இல்லாட்டி பெட்ரோல் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் நீங்க இந்த வண்டியில எல்லாம் போறது நல்லது, சரிங்களா? அதாவது பெட்ரோல் பைக்ஸ்ல போறது நல்லது. மற்றபடி எந்த பெரிய பாதிப்பும் உங்களுக்கு இல்லை. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம், சரிங்களா? ஸ்கூட்டர் பைக்ஸ் யூஸ் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அதை சார்ஜிங் போடுறதும் கரெக்டா பார்த்துக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா, ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அதனால கூட வீட்டுல ஷார்டேஜ் ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.